அதாவது இந்த திட்டத்தோட பேர் விபிஜி ராம்ஜி என்ற புதுசாக ஒரு பேர் வைக்கிறார். சார், காந்தின்ற மனுஷன் இல்லைன்னா இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துருப்பாங்களா சார்? நீங்கள் காந்தியை மறைக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய அபட்டமான வேலை தெரியுமா? காந்தியை மறைச்சி உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இங்கே அந்த அவசியம் எங்கேருந்து வருதுன்னு நான் கேட்குறேன். ஒன்று. ரெண்டாவது, எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிற மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை உணரணும். இந்தியான்றது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இங்கே எல்லா மொழி, கலாச்சாரம், பண்பாடு எல்லாரும் கலந்துருக்கிற ஒரு நாடு. நீங்கள் எந்த மொழியை பற்றி கவலைப்பட மாட்டேன், உங்களுக்கு வாயில் நுழையிற பேர் மட்டும்தான் நீங்கள் இங்கே வைப்பீங்கன்னா அதை விட ஒரு மூடத்தனமான ஒரு செயல் இங்கே எதுவுமே இருக்க முடியாது. அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தை நாங்கள் ஏற்கனவே 125 நாளாக கேட்டுன்னு இருக்கோம். இது வரைக்கும் நமக்கு தர வேண்டிய நிதியை தர தயாராக இல்லை. திரும்பவும் இதுக்கான நிதியை குறைக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே அபத்தமான ஒரு செயலை மோடி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு பிரதமர் வீடு கட்டு திட்டமாக இருக்கட்டும், இல்லை இந்த 100 நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும், இதுக்கு ரெண்டுமே சார் மாநில அரசாங்கத்துடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஆனால் இந்த ரெண்டுத்தில் இருக்கிற மிகப்பெரிய மாநில அரசாங்கத்துடைய பங்கை எடுத்துட்டு தனக்கு சாதகமாக பயன்படுத்தணும்னு அவர் நினைக்கிறாரு. எல்லாத்தையுமே தன்னோட பேர் மட்டும் வரணும், ஆனால் நிதி மாநில அரசுக்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. மாநில அரசு கொடுத்தாதான் நடக்கும்னு நினைக்கிறாரு அவர். ஸோ அவருடைய செயல் முழுக்க முழுக்க தேவையில்லாத வேலை மாதிரி தான் எங்களுக்கு தோணுது.